நமோ நாராயணா. அஸ்மத் குருபியோ நமஹா. அடியேன் சரசிஜா. இந்த வருஷம் நாமா ராக்கர் சீரீஸில் திருப்பாவையும் திவ்ய தேசமும் அப்படிங்கிற டாப்பிக்கை எடுத்திருக்கோம். இந்த டாப்பிக்கில் திருப்பாவையுடைய ஒவ்வொரு பாசுரமும் எப்படி திவ்ய தேசங்களோட லிங்க் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். அடியேனுக்கு கிடைச்ச பாசுரம் முதலாவது பாசுரம். பாசுரத்தை சொல்லாமா? மார்கழி திங்கள் மடி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நெருழையீர் சீர்மல்குமாய் பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதையிலம் சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் பரமபதத்தோடு தொடர்புடையது. இந்த பாசுரத்திற்கு ரெஃபரன்ஸ் ஸ்ரீ காஞ்சி சுவாமி உடைய வியாக்கியானமும் ஸ்ரீ இளையவில்லி சட்டஜித் சுவாமியுடைய யூடியூப் உபன்யாசங்கள்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த பாசுரத்தில் பரமபதத்தை பற்றி எங்க சொல்லியிருக்கா? கடைசி வரியில் நாராயணனே நமக்கே பறை தருவான். இங்க நாராயணன் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் தான். அவர்தான் பறை என்னும் கைங்கரியத்தை கொடுப்பார். ஏன் கடைசி திவ்ய தேசமான பரமபதத்தை ஆண்டாள் முதல் பாசுரத்திலேயே சொல்லியிருக்கா? இந்த திருப்பாவையுடைய பலன் என்னன்னா, பெருமாளுக்கு பரமபதத்தில் நித்திய கைங்கரியம் பண்ணுவது தான். இந்த பலனை முன்னாடியே சொல்லிட்டா எல்லாருக்கும் திருப்பாவை சொல்ல ஒரு ஆசை வரும். ஏன் பரமபதத்தில் கைங்கரியம் பண்ணணும்? ஏன் இங்கே இருக்கிற திவ்ய தேசத்திலே பண்ணக்கூடாது? என்ன வித்தியாசம்? இங்கே பூலோகத்தில் ஞானம் குறைவு, நேரம் குறைவு, ஸ்ரத்தையும் குறைவு. அதனால் நமக்கு நிறைய தடைகள் இருக்குது. ஆனால் பரமபதத்தில் ஒரு குறையும் இல்லை. அதனால் தடைகளே இல்லாமல் நம்ம பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த பாசுரம் மார்கழி திங்கள்னு ஆரம்பிக்கிறது. மார்கழி மாதம் கண்ணனுக்கு ரொம்ப உகந்த மாதம். கண்ணனே பகவத்கீதையில் மாசானா மார்க சீரிஷோகம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது மாசங்களில் நான் தான் மார்கழி என்று சொல்லியிருக்கார். மதி நிறைந்த, மதினா நிலவு, அதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, ஞானம். அதாவது பரமபதத்தில் இருக்கிற வாழ்க்கை ஞானம் நிறைந்து இருக்கு. நீராட போதுவீர். இங்க நீராட்டம்னா கிருஷ்ணானுபவம், அதாவது கிருஷ்ணனோட கூடியிருப்பது. சீர்மல்கும் ஆய்ப்பாடி. ஆய்ப்பாடி மதுரையை குடிக்கிறது. ஆனால் அது எப்படி பரமபதத்தை சொல்லும்? ஆய்ப்பாடியில் இருக்கிற வாழ்க்கை இடது கை எது வலக்கை எதுன்னு கூட தெரியாது. அவளுக்கு ஒன்று தான் தெரியும், கண்ணன் கண்ணன் கண்ணன். கண்ணனையே தான் அனுபவிச்சுன்னுப்பா. இதே மாதிரி தான் பரமபதத்துலேயும் நித்திய சூரிகளுக்கு எவ்வளோ ஞானம் இருந்தாலும் அவள் கண்ணனையே தான் நினச்சுன்னுப்பா. சீர்மல்கு அப்படின்னா கல்யாண குணங்கள் நிறைந்த வைகுண்டம். செல்வச் சிறுமீர்கள், ஐஸ்வர்யத்தை கொண்ட சிறுவர்கள். கைங்கரியம் என்னும் ஐஸ்வர்யத்தை கொண்ட நித்திய சூரிகள். சிறுவர்களும் ஏன் சொல்றா? ஏன்னா பரமபதத்தில் இருக்கிற நித்திய சூரிகள் எல்லாரும் இளமையாக தான் இருப்பா. ஏன்னா அங்கே காலமே கிடையாது. அதனால் ஆண்டாள் அவர்களை சிறுமீர்களும் சொல்கிறா. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். எப்படி நந்தகோபன் கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டே இருக்கானோ, அதே மாதிரி நித்திய சூரிகள் பரமபதத்தில் இருக்கிற கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து ஆயிடக்கூடாதுன்னு பயந்துட்டே இருக்கா. நந்தகோபன் குமரன். எப்படி கிருஷ்ணர் நந்தகோபன் சொல்ல பேச்ச கேட்பானோ அதே மாதிரி தான் பரமபதத்துலேயும் கண்ணன் நித்திய சூரிகள் பேச்ச கேட்பான். அதில் தான் அவனுக்கு ஆசை. ஏராந்த கண்ணி யசோதை. அழகான கண்களுடைய நித்திய சூரிகள்.
நித்தியசூரிகள் பெருமாளை பார்த்துட்டே இருக்கிறதுனால அவருடைய அழகு அவளோட கண் மேலே ஏறி விட்டது. யசோதா அப்படின்னா யசஸ் என்னும் புகழ் கொடுக்கிறவர்கள். இதை நித்தியசூரிகளை சொல்லுறது. ஏன்னா அவர்கள் தான் வைகுண்டத்துக்கு புகழ் கொடுக்கிறார்கள். யசோதை இளம் சிங்கம், நித்தியசூரிகளோட இளம் சிங்கமாக இருக்கும் பெருமாள். கார் மேனி செங்கன், கருத்த மேகத்தை போல் மேனியுடையவன், தாமரை போல் கண்களுடையவன், கதிர் மதியம் போல் முகத்தான், சூரியனைப் போல் தேஜசுடையவன், நிலவை போல் குளிர்ச்சியான பார்வையுடையவன், நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு அனுகிரகம் பண்ணுபவர். நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் பரமபதத்தில் இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் நமக்கே பறை தருவான். பறை என்றால் பரமபுருஷார்த்தமான நித்திய கைங்கரியம். அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் நமக்கு அந்த கைங்கரியமான பலத்தை கொடுப்பார். பாரோர் புகழ படிந்து உலகத்தோர் எல்லாரும் புகழும்படி இருக்கிறான். இந்த பாசுரத்தில் பரமபதத்தை காட்டி திருப்பாவையின் மூலம் கைங்கரிய பிராப்திக்கு ஆண்டாள் நமக்கு வழி காண்பிக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தன்யாஸ்மி.